ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் பிரியா ஐடியாஸ். நாம் இன்னைக்கு ரொம்ப சாஃப்டான இட்லி, நல்ல முறுமுறுன்னு தோசை ரெண்டுக்கும் எப்படி மாவு அரைக்கிறதுன்னு பார்க்கலாம். ரெண்டுக்கும் ஒரே மாவு தான் நம்ம அரைக்க போகிறோம், தனித்தனியாக இல்லை. ஆனால் அதில் இட்லியும் நமக்கு ரொம்ப சாஃப்டாக வரும், தோசையும் முறுமுறுன்னு வரும். இது ஒரு பிகினர்ஸ்க்கான வீடியோ தான். நீங்கள் நல்லா நார்மலாகவே மாவு அரைப்பீங்கன்னா நீங்கள் உங்கள் மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் இப்போ இந்த காஃபி டம்ளர் தான் நான் அளவுக்காக எடுத்திருக்கேன். நீங்கள் எப்போவும் எதில் மெஷர் பண்ணுவீங்களோ அதில் மெஷர் பண்ணிக்கோங்க. ஆனால் அரிசி எதில் அளக்குறீங்களோ அதிலையே உளுந்தையும் அளந்துக்கோங்க, அவ்வளோதான். இப்போது நான் இந்த டம்ளரில் 8 டம்ளர் அளவுக்கு நான் இட்லி அரிசி எடுத்திருக்கேன். இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்ல தண்ணியில் ஊற வச்சிட போகிறேன். நீங்கள் ஃபஸ்ட்டு நல்ல தண்ணியில் ஊற வைக்கலை, பைப் தண்ணியில் ஊற வச்சிட்டிங்கன்னா அப்புறமா ஆட்டும் பொழுது நீங்கள் அந்த தண்ணியை யூஸ் பண்ண முடியாது. அதனால் ஃபஸ்ட்டே நீங்கள் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்ல தண்ணியை ஊற்றி ஊற வச்சுடுங்க. அரிசி நான் இட்லி அரிசியை ஒரு 2.5லேருந்து 3 மணி நேரம் அளவுக்கு ஊற வைப்பேன். ரொம்ப நேரம் அரிசியை ஊற வச்சுட்டா கூட மாவு அந்த நல்ல கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு வராது. அரிசி ஊற வைக்கும் பொழுதே வெந்தயமும் ஊற வச்சுருங்க. நான் 8 டம்ளர் அரிசிக்கு 2.5 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் எடுத்திருக்கேன், அது கரெக்டாக இருக்கும். அதையும் தண்ணி ஊற்றி நம்ம ஊற வச்சிடலாம். வெந்தயத்தை ஊற வச்சதுக்கப்புறமா நம்ம இதுக்கு தேவையான உளுந்தை அளந்து மட்டும் எடுத்து வச்சுக்க போகிறோம். நம்ம அரிசி வெந்தயம் ஊற வைக்கும் பொழுது உளுந்தை அப்போவே ஊற வைக்காதீங்க. அப்படி பண்ணினீங்கன்னா ஃபைனலாக மாவு அந்த உளுந்து நல்ல மாவு நிறைய காணாது, அந்த நல்ல ஃப்ளஃபியாகவும் வராது. அதனால் உளுந்தை நீங்கள் மாவாட்ட ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு 1/2 hour முன்னாடி ஊற வச்சா கூட போதும். மேக்ஸிமமாக 1 hour, அதை விட அதிகமாக ஊற வைக்காதீங்க. இப்போ நான் அரிசி அளந்து அதே டம்ளர் தான் எடுத்திருக்கேன். அதில் நான் 2 டம்ளர் அளவுக்கு உளுந்து போட்டுக்க போகிறேன். 8 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் உளுந்து, அதாவது 4:1 ரேஷியோ. 4 டம்ளர் அரிசிக்கு 1 டம்ளர் உளுந்துங்கிறது தான் கணக்கு. இந்த கணக்கில் போட்டிங்கன்னா இட்லி நல்லா சாஃப்டாக வரும், தோசையுமே நல்லா கிறிஸ்பியாக வரும். அதுக்கு மாவு அரைக்கிற பக்குவமும் இருக்குது, அதுவும் நான் வீடியோவில் சொல்கிறேன். அதே மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக சூப்பராக வரும். இப்போ நான் உளுந்து அளந்து எடுத்து வச்சிட்டேன். ஆனால் நான் ஆட்டுறதுக்கு ஒரு 1/2 hour முன்னாடி தான் ஊற வச்சுக்க போகிறேன். இதெல்லாம் நமக்கு ஒரு 3 hours ஊறட்டும், அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். உளுந்தை நான் 1/2 hour முன்னாடி ஊற வச்சுட்டேன். இப்போ நம்ம மாவு அரைச்சி எடுத்துக்கலாம். அதே மாதிரி நீங்கள் மாவாட்டும் பொழுது ஃபஸ்ட்டு அரிசியை போட்டு ஆட்டுங்க. அரிசி ஆட்டினதுக்கு அப்புறமா உளுந்தை போடுங்க. ஃபஸ்ட்டே உளுந்தை போட்டுட்டீங்கன்னா அரிசி ஆட்டும் பொழுது அது நல்லா அரையாது. இப்போ நான் அரிசி போட்டிருக்கேன். அரிசியை ஆட்டி எடுக்கிறது ரொம்ப நைஸாக அரைச்சி எடுத்துடக்கூடாது. நீங்கள் அந்த மாதிரி ரொம்ப நைஸாக அரைச்சி எடுத்துட்டிங்கன்னா இட்லி நல்ல சாஃப்டாக புசு புசுன்னு வராமல் அது அப்படியே நல்ல ஒரு மாதிரி கல் மாதிரி ஆன மாதிரி ஆகிடும். மாவு அரைக்கிற பக்குவம், அரிசி அரைக்கிற பக்குவம் நீங்கள் கையில் அதை எடுத்து தொட்டு பார்த்தீங்கன்னா ரவையை விட கொஞ்சம் ஃபைனாக இருக்கணும், ஆனால் சின்ன சின்னதாக அந்த குருணையாக இருக்கணும். அதுதான் மாவு அரைக்கிற பக்குவம். இந்த பக்குவத்தில் அரைச்சிங்கன்னா சூப்பராக வரும். ரொம்ப நைஸாக அரைச்சிட்டிங்கன்னா சரியாக வராது. இப்போ நான் அரிசி ஆட்டி எடுத்துட்டேன். அடுத்து நான் இதில் வெந்தயமும் உளுந்தும் போட்டிருக்கேன். ஆனால் உளுந்தை நீங்கள் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். அரிசியை நம்ம அந்த ரவையை விட கொஞ்சம் ஃபைனாக அந்த பக்குவத்துக்கு எடுத்தோம். ஆனால் உளுந்து நல்லா நைஸாக ஆட்டி எடுத்துக்கோங்க, அப்போ தான் நல்லா வரும். பாருங்கள் எந்த அளவுக்கு உளுந்து நல்லா ஃப்ளஃபியாக வந்திருக்குன்னு. இப்போ உளுந்தையும் நம்ம இந்த ஆட்டி வச்ச அரிசியோடு சேர்த்துக்கலாம். ரெண்டையும் சேர்த்துட்டு நம்ம கல்லுப்பு போட்டு கலந்து வச்சுட்டு ஓவர் நைட் விட்டுறலாம். நான் எப்போவுமே மாவாட்டும் பொழுது நைட்டு தான் ஆட்டுவேன். நைட்டு ஆட்டி இதை நல்லா நம்ம கரைச்சி வச்சுட்டு அதுக்கப்புறமா மார்னிங் எடுத்து ஊற்றினோன்னா அது ப்ராப்பராக ஃபர்மெண்ட் ஆகிருக்கும். நார்மலாக கையில் தான் மாவை கரைப்பாங்க. ஏன்னா நம்ம அந்த கையில் இருக்க அந்த பாக்டீரியாஸ் இந்த மாவோட ரியாக்ட் ஆகி அந்த ஃபர்மெண்டேஷனுக்கு ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லுவாங்க. நான் இப்போ வீடியோனால உங்களுக்கு கரண்டிலேயே கலக்கி காமிச்சிருக்கேன். அவ்வளோதான், நம்ம மாவை கரைச்சி வச்சாச்சு. இது ஓவர் நைட் அப்படியே இருக்கட்டும், ஒரு 8 hours அப்படியே இருக்கட்டும். இப்போ பாருங்கள் காலையிலே ஆயிடுச்சு, மாவு நல்லா புளிச்சு மேலே வந்துடுச்சு. அதே மாதிரி புளிச்ச மாவை கலக்கும் பொழுது நீங்கள் ரொம்ப அடித்து கலக்கக்கூடாது. அப்படி பண்ணும் பொழுது அந்த ஃபர்மெண்ட் ஆகிருக்க மாவில் இருக்க ஏர் பபிள்ஸ் எல்லாம் உடஞ்சிரும். அப்படி ஆணுச்சுன்னா உங்களுக்கு இட்லி சாஃப்டாக வராது. அந்த ஏர் பபிள்ஸ் அப்படியே இருந்தால் தான் இட்லி நல்லா சாஃப்டாக வரும். அதனால் லைட்டாக கலந்து விட்டுக்கோங்க. லைட்டாக கலந்துட்டு நீங்கள் எந்த பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுவீங்களோ அதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஸ்டோர் பண்ணிக்கோங்க. இப்போ நான் கொஞ்சமாக மட்டும் மாவை எடுத்து உங்களுக்கு இட்லி ஊற்றி காமிக்கிறேன், எப்படி வருதுன்னு சொல்லி நீங்களே பாருங்கள். நம்ம இட்லி ஊற்றி எடுத்துகிட்டு வந்துட்டோம். உங்களுக்கு பார்க்கும் பொழுது தெரியுதான்னு தெரியல, ரொம்ப சாஃப்டாக இருக்குது இட்லி. பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு பஞ்சு மாதிரி வந்திருக்கு.
ரொம்ப சாஃப்டாக இருக்குது. நான் சொன்ன மாதிரி நீங்கள் மாவை கலக்கும் பொழுது ரொம்ப அடித்து கலக்கிட்டிங்கன்னா அது இந்த மாதிரி வராது. இதில் தோசை ஊற்றுனீங்கன்னாலும் ரொம்ப மொறுமொறுன்னு கிறிஸ்பியாக தான் வரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். மறக்காமல் பிரியா ஐடியாஸை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.